ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்ட் மெத்தடில் வெஜ் குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பாசிப்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கேரட்டு எல்லாமே தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா காய் எல்லாமே வேகிற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். முக்கால் வேக்காடெல்லாம் இருக்கக்கூடாது, ஃபுல்லாகவே வேகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது குழந்தைங்க வெஜிடபிள்ஸ் எதுவுமே ஒதுக்க முடியாது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி வேக வச்சு செய்யும்போது அது கடைஞ்சிட்டா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிடும், பிள்ளைங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இதை மண் சட்டியில் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை தாளித்து எடுக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பட்டை, ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரிஞ்சு வந்ததுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு வரமிளகாவை நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது பொரிஞ்சு வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சுருக்க குருமாவை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ பாருங்கள், குருமாவை ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக பச்சை பட்டாணி வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காய் கூட வேக வச்சா நம்ம சட்டியில் போட்டு கடையும் போது பட்டாணி கடைஞ்சி வந்துடும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். இப்போது ரெடி ஆகிடுச்சு, கொதி வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக பொடி பொடியாக இருக்கிற மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.